ஒன்று அந்த பிக் பாஸ்னு ஒரு ஷோ ஒன்று போயிருந்தேன். அந்த டைமில் வந்து உள்ள நான் சாண்டியன் எல்லாம் இஷ்டத்துக்கு நாங்கள் பாட்டு வாயில் வரதெல்லாம் எழுதி பாடி அதை எங்களை நாங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறது ஏதோ ஒரு குருமா ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம். ஷோலாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். ஃபோன் பண்ணார், பேபி நம்ம படத்தெல்லாம் லான்ச் ஆகிற அப்படின்னாரு. அண்ணா இல்லைண்ணா இப்போ தானே ஒரு படம் ஒன்று கமிட் பண்ணிட்டேன்னா அதை முடிச்சுட்டு வரேங்க. பேபி அது நடி, இங்கே வந்து பாட்டு எழுதிடு அப்படின்னாப்புல. பாட்டு எழுதவா? நான் எங்கே நீங்கள் பாட்டு அதான் உள்ளே எழுதிட்டு இருந்தேன் பேபி. அண்ணா என்னண்ணா இவ்வளோ வெகுலியாக இருக்கிறீங்க, இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களை சினிமாவில் ஏமாற்றிடுவாங்களேண்ணே. நான் எழுதின பாட்டை நம்பி எனக்கு வந்து கூப்பிடுறீங்கன்னா. அப்படிலாம் இல்லாமல் அன்னைக்கு நல்ல வேளை அந்த காலை கட் பண்ணதால் அதுக்கப்புறம் கரெக்டான ஆளுங்களோட சேர்ந்து இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து இன்னும் நிறையா நல்ல நிலைமைக்கு போகணும். மற்றபடி அப்பப்போ ஃபோன் பண்ணுவார். ஒரு 2-3 வாட்டி ஃபோன் எடுக்கலைன்னா நம்ம நிஜமாகவே தான் வேலையில் இருந்திருப்போம். ஆனால் அதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு வாய்ஸ் நோட் வரும், பேபி நீ என்னையை வச்சு ஜட்ஜ் பண்ணாத பேபி, நான் கூப்பிடுற டேரக்டரு கதையெல்லாம் நல்ல கதை, நீ என்னையை விட்டுரு, நான் அனுப்புகிறவங்கள மட்டும் நீ நம்ப. ஸோ அந்த ஜென்யூனிட்டி தான், அதுதான் அவர் சொன்ன மாதிரி இங்கே அந்த ஜென்யூனிட்டிக்கு தான் எல்லாருமே வந்திருக்கிறாங்க.